நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். நண்பர்களே, சவாரி வருதா? ரொம்ப நேரமாக ஏர்போர்ட்டில் உட்காந்துருக்கேன், சவாரியே வரல. எப்படி வரும்? சவாரியே வராது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோவை விட காருக்கு மட்டமான ரேட். ஆட்டோ 300 ரூபாய்க்கு போகுதுன்னா காரு 200 ரூபாய்க்கு போகுது. அதுவும் பெர்மிட் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கின்றன. கார்ப்பரேட் கம்பெனி மூலமாக டூரிஸ்ட் பர்மிட்டை வைத்துக்கொண்டு மீட்டர் கட்டணத்தின் அடிப்படையில் அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆட்டோவுக்கு கிலோமீட்டருக்கு 18 ரூபா கேட்குறோம், அவன் கொடுக்குறது 12 ரூபா 13 ரூபா. அதை விட கம்மியாக 8 ரூபா 7 ரூபாய்க்கு காரை கொடுத்துக்கிருக்கிறோம். அதாவது எல்லா வித பர்மிட்டும் வச்சுருக்கிற எனக்கு சரியான ரேட்டு தரது கிடையாது. எந்தவித பர்மிட்டும் இல்லாமல் கார் ஓட்டுநர்களுக்கு மட்டமான ரேட்டை கொடுத்து ஆட்டோவுக்கு உண்டான சவாரியை ஃபுல்லாக காருக்கு வளைச்சி வீட்டுக்கு இருக்கிறாங்க இந்த கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க. ஓலா, ஊபர், ரேபிடோ, நம்ம யாத்திரி, அப்புறம் ரெட் டாக்ஸி, என்னென்னமோ இருக்குது. கார் ஓட்டுநர்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதாவது ஓனாக ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு காரை விட ஆட்டோ காருக்கு உண்டான ரேட்டு வரமாட்டேங்குது, ஆட்டோவுக்கு அதிகமாக இருக்குது, எனக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு. ஆட்டோவை விட காருக்கு கம்மியாக கொடுத்துக்கிருக்கிறாங்க சவாரி ரேட்டு. நம்ம ஓட்டுநர்கள் முழுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தொழிலை, என்னுடைய வருமானத்தை, இந்த ஆட்டோ தொழிலை நாசமாக்குனது பைக் டாக்ஸி ஒரு புறம் இருந்தாலும், இன்னைக்கு முழுக்க முழுக்க என்னோட தொழிலை அனைத்தையுமே இழுத்துக்கிட்டு போனது, என்னோட தொழிலை முழுக்க முழுக்க தன் பக்கம் வசமாக்கியது கார் ஓட்டுநர்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். காரணால தான் என்னோட தொழில் நாசமாக போச்சு 100%. இன்றைக்கி ஒருத்தவங்க வண்டி புக் பண்ணிவிட்டு 10 கிலோமீட்டருக்கு 200 ரூபா கேட்டாக்க, காருக்கு 160 ரூபா தானப்பா கிடைக்குது, 160 ரூபா தானே காட்டுது, என் வீட்டு சந்துக்குள்ளே காரு போகாது, அதனால் நான் ஆட்டோ புக் பண்ணுறேன். அப்போ அவங்க வீட்டு சந்துக்குள்ளே காரு போச்சுன்னா அப்போ அவங்க காரை தான் புக் பண்ணுவாங்க, ஆட்டோ புக் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்டு, பஸ் ஸ்டாண்டு, இந்த மாதிரி இடத்துக்குள்ளெல்லாம் ஆட்டோவுக்கு அலௌடு கிடையாது. ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷனு, இந்த மாதிரி இடத்துலலாம் ஆட்டோவை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, காரு தான் உள்ளே போகுது. அப்போ காரை தான் புக் பண்ணுறாங்க. அப்போ காரு ஆட்டோவோட மட்டமான ரேட்டுக்கு போகுது. ஓகேங்களா? இதுலேருந்து ஒன்றே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளை பைக் டாக்ஸின்னு சொல்லி திசை திருப்பி விட்டு நம்மளோட சவாரியை ஃபுல்லாக நேக்காக கார் ஓட்டுநர்கள் இது பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? சவாரி ஃபுல்லாக மாற்றிக்கிட்டாங்க. இன்றைக்கி போகிற இடத்துல எல்லாமே சவாரி இல்லாமல் இருக்கிற காரணம் ஆட்டோவோட மட்டமான ரேட்டுக்கு போகிற காரணால தான். ஓகேங்களா? அதுவும் பெர்மிட் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கின்றது. ஓகேங்களா? மீட்டர் பெர்மிட்டு கிடையாது, டூரிஸ்ட் பெர்மிட்டை வைத்துக்கொண்டு பெர்மிட் இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கின்ற கார் ஓட்டுநர்களால் தான் நம்ம பொழப்பு இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிது. கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. ஓகேங்களா? நம்ம இனிமேல் போராட்டம், ஆர்ப்பாட்டம் இப்படின்னு எடுத்தோம்னா எந்தவித கார்ப்பரேட் கம்பெனியும் நமக்கு வேண்டாம். மீட்டர் கட்டணத்தில் நாங்கள் வாகனத்தை ஓட்டுறோம், மீட்டர் போட்டு வண்டி ஓட்டுறோம், எங்களுக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிற ஓலா, ஊபர், ரேபிடோ, நம்ம யாத்திரி, ரெட் டாக்ஸி போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை தடை செய்துவிட்டு சென்னையில் மட்டும் வேணுமென்றால் சென்னையில் மட்டும் ஆப் உருவாக்கி ஆட்டோவை மட்டும் மீட்டர் கட்டணத்தில் இயங்குவதற்கு வழிவகை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம இனிமேல் போராடணுமே தவிர, எனக்கு மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி கொடு, கார்ப்பரேட் கம்பெனியை முறைப்படுத்தி அப்படின்றத நம்ம இனிமேல் பண்ணக்கூடாது. சரிங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்மளோட வருமானத்தை தட்டி பறிக்கிறது முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கம்பெனிக்காரன் தான். சரிங்களா? அவங்க ட்ராவல்ஸ் வச்சு வண்டி ஓட்டிக்கிருந்தாங்க. இன்றைக்கி ட்ராவல்ஸ் வச்சு வண்டி ஓட்டுறவங்க எத்தனையோ பேர் புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஓலா ஊபர் மூலமாக ஓட்ட வந்த ஓட்டுநர்கள் ஆட்டோ போகிற விட ரேட்டு கம்மியாக போயிட்டு அதுலேயும் அவங்களுக்கு வருமானம் வரலன்னு புலம்பிக்க இருக்கிறாங்க. சரிங்களா? வருமானம் வரலன்னு புலம்பிக்க இருக்கிறாங்க. ட்ராவல்ஸ் அடிப்படையில் ஓட்டுனது போய் இன்றைக்கி மீட்டர் கட்டணத்தை விட கம்மியாக, ஆட்டோ போகிற ரேட்டை விட கம்மியாக போய்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? என்னுடைய தொழிலை நாசமாக்குனது 90% காரு தான். ஆட்டோ ஓட்டுநர்கள் நல்லா அதை ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பைக் டாக்ஸி என்பது 2வது பட்சம்தான். ஓகேங்களா? முதல் காரணம் கார் எந்தவித பர்மிட்டும், அதாவது அவங்களுக்கு இருக்கிறது டூரிஸ்ட் பர்மிட்டு, நமக்கு இருக்கிறது மீட்ரு பர்மிட்டு. சரிங்களா? மீட்ரு பர்மிட்டு, டூரிஸ்ட் பர்மிட்டை வச்சுக்கிட்டு மீட்ரு கட்டணத்தில், அதுவும் ஆட்டோ போகிற ரேட்டை விட கம்மியாக அவங்க வண்டி ஓட்டி நம்ம தொழிலை நாசமாக்கி இருக்கிறாங்க.